கிரிக்கெட் ஒன்லி நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம கூட பட்டாபி சார் இணைஞ்சிருக்காங்க. எதை பத்தி பேச போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா வெர்சஸ் ஆஸ்திரேலியா 4th T20 ஆரம்பிக்கும்போது இது ஒரு மாதிரி ஆரம்பிச்சாலும், அதாவது இந்தியா வந்து ஒரு டவுன் பேஸ்ல இருக்கிற மாரி இருந்தாலும், இந்தியா கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுடைய கம்பேக்க குடுத்துட்டே வராங்க. அப்படிதான் இருக்கு மேட்சஸ் எல்லாமே. வணக்கம் சார். வணக்கம் சந்தோஷ். எப்படி சார் இருந்துச்சு இன்னைக்கு மேட்ச் 4th T20? ஒரு மாரி பாஸ் ஸ்கோர் லெவல் கூட இல்லாத மாரி தான் இருந்துச்சு. ஈஸியா கெட்டபிள் மாரி இருந்தாங்க ஆஸ்திரேலியா. பார் ஸ்கோரில் எப்பவுமே சந்தோஷ் கிரவுண்டோட டைமென்ஷன் இது ஆஸ்திரேலியா நடக்குது. 167 இது பார் ஸ்கோர் தான் நினைக்கிறேன். ஹியூஜ் மேசிவ் பவுண்டரிஸ் நீங்க பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியன் கிரவுண்ட்ஸ் ஹியூஜ் ஒன்னொன்னு ஒரு சைஸ். நம்ம ஏற்கனவே பேசணும், மெல்போர்ன் ஒரு மாதிரி, அடிலைடு ஒரு மாதிரி, கேன்பரா ஒரு மாதிரி. இன்னைக்கு பாத்தீங்கன்னா கரேரா ஓவல்னு கோல்ட் கோஸ்ட்ல, பிரிஸ்பெயின்ல, குயின்ஸ்லாண்ட்ல அங்க இன்னொரு வென்யூ, இன்டர்நேஷனல் வென்யூ. அஃப்கோர்ஸ் 2 நாள் கழிச்சு நம்ம எப்பவுமே ட்ரெடிஷனல் கேபால் ஆட போறோம் சனிக்கிழமை. பட் ஹியூஜ் கிரவுண்டுங்க. இந்த கான்டெக்ட் ஆஃப் த ஹியூஜ் கிரவுண்ட் நான் ஏற்கனவே பேசணும் இல்லையா, 170 180 எல்லாமே ஹியூஜ் ஸ்கோர் தான் ஆஸ்திரேலியன் கண்டிஷன்ஸ்க்கு. ஜஸ்ட் தட் ஆஸ்திரேலியா வந்து கொஞ்சம் தட்டிக்கு ஊன்ட்டாங்கன்னு சொல்லலாம். அது நல்லா தான் போயிட்டு இருந்ததுன்ற மாதிரி 67 for 1 கீழ்ச்சி பிரிச்சிருந்தாங்க. அந்த சமயத்துல தான் அக்சர் பட்டேல் அவரோட என்ன ஃபினாமினல் ரோலை வந்து பிளே பண்ணி காமிச்சாரு. பேட்டிங்லேயும் ஒரு கேமியோ, போலிங்ல அந்த கிரிட்டிக்கல் ஸ்டேஜ்ல பவர் பிளேல வந்துட்டு போட்டு, அதுக்கப்புறம் ஒரு நல்ல செட் பேட்ஸ்மன் சொல்லலாம். நல்ல லாங் பால் அடிக்கிற பிளேயர்ஸ், ஒயிட் ஷோல்டரு மேத்யூ ஷாட்டும் இவரையும் நம்ம கேப்டன் மார்ஷ் எடுக்கிறது லேசான விஷயம் இல்லை. அதுவும் பார்த்தீங்கன்னா அக்யூரேட்டா போடுறது அவர் ஸ்ட்ரென்த். ஜடேஜா மாதிரியே பார்த்தீங்கன்னா ஸ்டம்ப் டு ஸ்டம்ப் ஒரு மாதிரி சைடு ரவுண்ட் ஆம் ஆக்ஷனு நல்லா சொருகி விட்டார், அக்யூரேட்டா போட்டார். அந்த ஒரு கிரிட்டிக்கல் லெங்க்ல போட்டார், அடிக்க முடியல, ஸ்வீப் அடிக்க போய் ஷார்ட் அவுட்டு, ரெவ்யூ பண்ணி அவுட்டு. அப்புறம் மார்ஷ் போல்டு, அட்டகாசமான போலிங், கரெக்டான டிசிஷன் அட்ஜுடிகேட்டரும் அக்சர் பட்டேலுக்கு கொடுத்தது, அந்த மேன் ஆஃப் த மேட்ச் கொடுத்தது. ஓகே சார். அதே போல பார்த்தோம்னா இன்னொன்னு வந்துட்டு வாஷிங்டன் சுந்தருக்கு வந்துட்டு போன மேட்ச் பேட்டிங்ல தன்னை ப்ரூவ் பண்ணாரு. அப்போ அவருக்கு ஒரு பவுலிங் சான்ஸ் கூட இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம அது ஒரு பெரிய விஷயமாவும் பேசிட்டு இருந்தோம். பட் இந்த முறை அவருக்கு அந்த பவுலிங் சான்ஸ் கிடைக்க வரும்போதும் நல்ல ஒரு பிரேக் த்ரூ இந்தியாவுக்காக கொடுத்துருக்காரு. அதை எப்படி சார் பாக்குறீங்க? 3 ரன் 3 விக்கெட் 2 ஓவர் வீசியிருக்காரு. ஓகே, ஹானஸ்டா சொல்லணும்னா லோயர் ஆர்டர் டெய்ல மாப் பண்ணிட்டாருன்னு சொல்லலாம். பட் அப்படி சொல்றதுனால அவரோட ரோலை நம்ம அண்டர் மைண்ட் பண்ணல. அந்த கிரெடிட் கொடுத்துதானும். 3 for 8 10 பால்ல 3 விக்கெட் எடுக்கிறது லேசான விஷயம் இல்லை. முக்கியமான விஷயம் அவரும் ஸ்ட்ரென்த் பார்த்தீங்கன்னா T20ல 17 பூனே ரைசிங் பூனே ஜெயண்ட்ஸ்ல இருந்து 8 வருஷமா 14 வேரியஸ் பிரான்ச்சைசி, ஹைதராபாத் என்ன, பெங்களூர் என்ன, குஜராத் என்ன, எல்லா இடத்துக்கும் ஆடுறாரு. அவருக்கு கன்சிஸ்டண்டா ஒரு ரோலோ, ஒரு பேட்டிங் ஸ்லாட்டோ, போலிங்கோ முன்னா பவர் பிளேல போடுவாரு. பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 50வது விக்கெட் எடுத்து கூட 8 வருஷமா கிட்டத்தட்ட சர்க்கியூட்ல ஐபிஎல் சேர்த்து இருந்தா கூட எவ்ரி கேம் அவர் என்ன ட்ரையல் பை ஃபயர், ஒரு கேமும் ஒரு பிளேஸ்க்கு ஆடுற மாதிரி ஒரு கட்டாயமோ ஒரு சிக்கலோ வருது. ஆர்சிபி ஆடுச்சும் சரி, குஜராத்லயும் பேட்டிங்ல கேம்பி ஆடுகிறார், போலிங் போடுறது இல்லை. சன்ரைசர்ஸ் போது நிறைய இன்ஜுரி, அவரும் சரியா யூட்டிலைஸ் பண்ணலன்னு சொல்லு. ஸோ என்ன சொல்ல வரேன்னா, டு கட் லாங் ஸ்டோரி ஷார்ட், அவர் எப்பவுமே ஒரு ட்ரையல்ல இருக்க மாதிரி இருக்கு. பட் ஆனா அவரை பொறுத்தவரையும் பாடி லாங்குவேஜ் அது இதெல்லாம் பாத்தீங்கன்னா கூலா இருக்க மாதிரி தான் இருக்கு. ஒரு பிட்டர்னஸோ, ஒரு கோவமோ, ஆங்கரோ, இன்வர்ட் ஆங்கர் இருக்குமா இருக்கும், டெஃபினட்டா இருக்கும், பாயிலிங்கா இருக்கும் உள்ள. ஏன்னா செட்டில்டு ரோல் கிடைக்கலையே டீம்ல. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி திடீர்னு கடைசியில எடுத்துட்டு வந்தாரு, 8 பால் தான் போட்டாரு. பை த டைம் கேம் இஸ் நியர்லி டன்னு சொல்லலாம். பட் அப்போ வந்து கூட அவரோட ரோல் அட்டகாசமா பிளே பண்ணாரு. போன கேம்ல நம்ம பார்த்தோம், நிறைய பேசணும், பியூட்டிஃபுல் இன்னிங்ஸ், 6 சதம், கேஷ்லாம் அடிச்சுட்டு போயினே இருந்தாரு, வின்னிங் ரன்ஸ் ஹெல்ப் பண்ணிட்டு ஜீதேஷோட. ஸோ அட்டகாசமான கிரிக்கெட்டருங்க. முக்கியமான விஷயம், நல்ல மெச்சோர் லெவல் ஹெட்டா இருக்காரு. இந்தியன் டீம் இன்னும் கூட அவரை ஃபர்தரா நல்லா யூட்டிலைஸ் பண்ணிட்டா அவருக்கும் பெட்டரா இருக்கும். நம்ம பாக்குறவங்களுக்கும் சென்னை நம்ம ஊர் சேர்ந்தவர் அப்படின்ற மாதிரி கரோக்கில நேரவோ பார்க்கணும்னா அப்படி கூட நம்ம பார்த்து ரசிக்கலாம். ஏன்னா நம்ம பார்த்து வளர்ந்த பையன் அட்டகாசமான கிரிக்கெட்டரா பிளாசம் ஆயிருக்காருன்னு சொல்லலாம். ஓகே சார். இப்போ நம்ம இந்தியா டீமை எடுத்து வச்சு பார்த்தோம்னா குறிப்பிட்டு சொல்லணும்னா இந்த 11 லாஸ்ட் மேட்ச்ல இருந்து நம்ம வின் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். இப்பயும் நம்ம ஒரு நல்ல வின்னை கொடுத்துருக்கோம். 48 ரன் வித்தியாசத்துல ஆஸ்திரேலியாவை ஜெயிக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் தான். ஆரம்பிக்கும் போது பவுலிங் யூனிட் தான் வந்துட்டு ரொம்ப சொதப்பலா இருக்கிற மாதிரி ஒரு கண்ணோட்டம் இருந்தாலும் இப்ப பேட்டிங் வந்துட்டு ஒரு பழைய மாதிரியான ஒரு விஷயமாவே இல்லையே சார். அதை எப்படி சார் நீங்க பாக்குறீங்க? முக்கியமான விஷயம், கில்லுக்கு நம்ம ஏற்கனவே பேசிட்டோம். நிறைய சோசியல் மீடியாவில் நிறைய பேர் ரேண்ட் பண்றாங்க, இரிட்டேட் ஆகிறாங்க. பட் அதெல்லாம் இந்தியன் டீம் மேனேஜ்மெண்ட், விராட் கோலி இருக்கச்சே சொல்லுவாங்க, நாய்ஸ் அவுட் சைட் நாய்ஸ் அதை பிளாங்க் அவுட் பண்ணணும். உள்ளுக்குள்ள நடக்கிறது அவங்க பிளானிங், ஸ்ட்ராட்டஜி, டாக்டிக்ஸ் அதெல்லாம் வந்து வெளியில ரிவீல் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ அதே மாதிரி தான் இந்த மேனேஜ்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே பேசுற மாதிரி கில் அகாமடேட் பண்ணணும்னு டிசைட் பண்ணிட்டாங்க. யங் கேப்டன், அவரு T20லயும் ரொம்ப பயங்கர எக்ஸப்ஷனல் ஸ்ட்ரைக் ரேட் 170 180 இல்லைனாலும் 140 130 அடிக்கிறதுனால
அவருக்கு டிசர்வ்ஸ் அ பிளேஸ். எப்படியான அவர் வைஸ் கேப்டன்சி வேற கொடுத்துட்டாங்க இந்த டூர்ல. ஸோ இஸ் என்ஜாயிங் த செலக்டர்ஸ் ஃபெய்த், மேனேஜ்மெண்ட் கம்பீரோட ஃபெய்த்னால. ஸோ அவர் அகாமடேட் பண்றதுனால பல சிக்கல் இருக்கு உங்களுக்கு. பாத்தீங்கன்னா நம்ம இவர் சஞ்சு சாம்சன் ரெகுலரா டாப் ஆஃப் ஆர்டர்ல ரன் கடிக்கல. இன்னைக்கு திலக் 5வது நம்பர்ல அமுச்சு விட்டாங்க. ஜீதேஷ்க்கு ஒரு சாரி நம்ம அந்த மும்பை பிளேயர் தூபேக்கு ஒரு ப்ரொமோஷன், சிஎஸ்கே சிவம் தூபேக்கு நம்பர் 3ல ஒரு ஸ்டார்ட். ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு எக்ஸ்பெரிமெண்டேஷன்ல தான் இருக்காங்க. ஏன்னா இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் பவுன்ஸோ இந்த மாதிரி கிரவுண்ட் டைமென்ஷோ இந்தியாவில் இருக்க போறதுல 2026 பிப்ரவரி மார்ச்ல வேர்ல்ட் கப் கண்டக்ட் பண்றச்சு. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ட்ரையல் மாதிரி வச்சிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் பாத்தீங்கன்னா எக்ஸ்பெரிமெண்ட் பண்ற மாதிரி இருக்கு. அட் எண்ட் ஆஃப் தி டே சந்தோஷ், எக்ஸ்பெரிமெண்ட் நம்ம ரேவ் பண்ணலாம், ரேண்ட் பண்ணலாம், புலம்பலாம், நம்ம பிளேயர் இல்லையே, அது இல்லையே, இது இல்லையே, வெளியில இருந்து எல்லாம் வந்து கீபோர்டு வாரியர்ஸ் பண்டிட்ஸ் மாதிரி வித்தவுட் ஆர்ம் சேர் பண்டிட்ஸ் மாதிரி பேசலாம். பட் வின் பண்ணிட்டாங்களே கட்சியில. எவென்ச்சுவலா வந்து வின் பண்ணதுக்கு அப்புறம் என்ன 2-1 லீடிங். இப்போ நாளைக்கு வின் பண்ணா 3-1. ஸோ ஃபியூச்சர்ல ஹிஸ்டரியில பாசிட்டிவிட்டியில எவனும் வந்து இதெல்லாம் ட்ரை பண்ண வின் பண்ணிட்டாங்க. அண்ட் உண்மையா சொல்லணும்னா எக்ஸ்பெரிமெண்ட் தான் பண்றாங்க. ஆஸ்திரேலியன்ஸும் எக்ஸ்பெரிமெண்ட் பண்றாங்க. ஏன்னா ஆஷஸ்னால அவங்களுக்கு அந்த கம்பல்ஷன் இருக்கு. குவாலிட்டி பிளேயர்ஸ்லாம் ஷீல்ட் கிரிக்கெட் ஆடுறாங்க, வேற வழி இல்லாம ரெஸ்ட் எடுக்கிறாங்க. கொஞ்சம் சில பேரை ஹேசல்வுட் நாள் ரெஸ்ட் பண்ணி கொடுக்குறாங்க. மேக்ஸ்வெல் இன்னைக்கு தான் வந்தாரு. ஸோ அவங்களுக்கு வேற ரீசன்ல வேற மாதிரி ட்ரை பண்றாங்க. நம்ம வந்து நம்ம மாத்தி மாத்தி விடுறாங்க. சாம்சனுக்கு திலக்கெல்லாம் கொஞ்சம் இரிட்டபிலிட்டி இருக்குமா இருக்கும். பட் டீம்ல சூரியகுமார் யாதவ் சொன்ன மாதிரி அவரே பர்சனலா கொஞ்சம் ரெச்சட் ஃபார்ம் பேட்டில் பண்றாரு. பட் பிரஸ் கான்ஃபரன்ஸ் பேசுறது விசர்லாம் பாத்தீங்கன்னா அந்த புன்னகை சிரிப்பு பேச்சு கீச்சு ஜாலியா தான் இருக்க மாதிரி தான் இருக்கு. எல்லாருக்கும் உள்ளுக்குள்ள ஒரு சிமரிங்கா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் டெஃபினட்டா. பட் எவென்ச்சுவலா டீம் காம்பினேஷன் இதுதான் இந்தியா வின் பண்றது அப்படின்றச்ச வந்து எல்லாமே வந்து எண்ட்ஸ் ஜஸ்டிஃபை த மீன்ஸ்ன்ற மாதிரி ஆயிடுதுன்னு நான் நினைக்கிறேன் டெஃபினட்டா. ஓகே சார். அதே போல இப்ப நம்ம இன்னொன்னு பார்த்தோம்னா அபிஷேக் சர்மா ஒரு ஃபுல் நான் செம ஃபார்ம்ல இருந்தாரு. பட் இப்போ ரீசெண்டா இந்த 2 மேட்ச் வந்து அவரோட கான்பிடன்ஸ் வந்து இன்னும் உடைக்குமா? ஏன்னா இப்ப அடுத்து ரொம்ப அடி நடக்குது. கான்பிடன்ஸ் எப்ப போகும்னா சந்தோஷ், நீங்க உங்க பிளேஸ்க்கு பொசிஷனுக்கு ஆடுறீங்க, உங்க கருத்து மேல கத்தி இருக்குது, கோல்டா இருக்காங்க, டீம் மேனேஜ்மெண்ட் வெயிட் பண்ணின்னு இருக்காங்க, நீங்க ஃபெயில் ஆகணும் அப்படின்ற மாதிரி இருந்தாதான் உங்களை பொத்துன்னு ஹாட் பொட்டேட்டோ மாதிரி பொத்துன்னு விட்டுற போறாங்க சப்போர்ட் இல்லாம அப்படின்ற மாதிரி நிலைமையிலதான் உங்களுக்கு வந்து கழுத்துல கத்தின்ற மாதிரி இருக்கும். பட் அபிஷேக் சர்மாக்கு லைசன்ஸ் கொடுத்துறாங்க. டாப் ஆர்டர்ல போதாதுக்கு லெஃப்ட் ரைட் காம்பினேஷனு அவரும் அச்சு காமிச்சிட்டார். ஒரு கேம்ல 60+ ஐபிஎல்ல நல்ல சக்சஸ். இங்கிலீஷ்மேனோட ஹியூஜ் ரேம்பேஜிங் 100 ஸ்டார்ட் ஆஃப் 2025ல சவுத் ஆப்பிரிக்கன் பவுன்ஸ்ல கொஞ்சம் சுமாரா ஆனார். தவிர லேட்லி பாத்தீங்கன்னா ஒரு 6 to 8 to 9 months நல்ல ஃபார்ம்ல தான் இருக்காரு. ஸோ 1 or 2 ஃபெயிலியர்ஸ் நம்ம அன்னைக்கே பேசின மாதிரி அவர் மாதிரி பிளேயர் 10 இன்னிங்ஸ் ஆடுறாரு வச்சுக்கோங்களேன், 4 இன்னிங்ஸ் பட்டுட்டுனா கூட போறோம்னு தான் நினைப்பாங்க. 4-5 இன்னிங்ஸ் 50% 40% வந்தா கூட அந்த ஸ்டார்ட்ல நம்ம டைனமிக்கா ஆடி நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம் போட்டுலாம் அதே மாதிரி. ஏன்னா அவர் கேம் அந்த மாதிரி ஹை ரிஸ்க் வந்ததுன்னா பயங்கர ரிவார்டு, இல்லைன்னா அப்படியே நோஸ் டைவ் ஆயிடும், பாட்டம்ல ஸ்பிட் அடிச்சுடுவாரு. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நல்லா தான் போயிட்டு இருந்து 21 runs நல்லா அட்ராக்டிவா போயிருந்து, நல்ல ஸ்ட்ரைக் ரேட் தான். பட் 21ன்றது இதே அக்சர் பட்டேலோ லோயர் ஆர்டர்லயோ சுந்தரோ அவங்கலாம் ஆச்சுன்னா நல்ல கேமியோ ஆயிடலாம். டாப் ஆஃப் ஆர்டர்ல உங்களுக்கு உங்க முன்னாடி 120 பால் இருக்கு, இந்த மாதிரி ஷார்ட்ஸ் வச்சிருக்கீங்க, நல்லா அடிக்கிறீங்க, பெரிய கிரவுண்ட்ல நல்லா ஆடுறீங்க, ஆஸ்திரேலியா ஒரு நல்ல ஹாஃப் செஞ்சுரி அடிச்சு நல்ல ஃபார்ம்ல இருக்கச்சே நம்ம என்ன யோசிப்போம்னா ஏன் உன்னால அதை ரீக்ரியேட் பண்ண முடியல, ஏன் உங்களுக்கு அந்த தாகம் இல்லை, திருப்பி பண்ணலாமே, ஒரு வாட்டி சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டீங்கன்னா அந்த ஃபார்முலாவை கேப்சர் பண்ணிட்டு ரீக்ரியேட் பண்ணலாமே செட் ப்ராசஸ்ல, ஏன் கொஞ்சம் அவசரப்படுறீங்க. பட் அவர் நேச்சர் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ஹை ரிஸ்க் ஆடுறதுனால அவர் அப்படிதான் ஆடுறாரு, அப்படிதான் அவுட் ஆடுறாரு. பட் கான்பிடன்ஸ்லாம் டெஃபினட்டா ஷேட்டர் ஆகாதுங்க. ஏன்னா கம்பீர் வந்து இஸ் கிவிங் அ லாங் ரோப். எல்லாருக்குமே வந்து அட்லீஸ்ட் வந்து பேசச்சு சவுண்ட் பைட்ஸ், டெஸ்ட் மேட்ச் ஆடினாலும் சரி, சாய் சுதர்ஷன் பேசினாலும் சரி, சஞ்சு சாம்சனே சொல்லியிருக்காரு 20 இன்னிங்ஸ் நீங்க ஆட போறீங்கன்னு சொல்லிருக்காரு. ஓகே லேட்லி இப்போ ஜீதேஷ் வந்திருக்காரு, இது வேற கண்டிஷன்ஸ் ஆட வைக்கிறது இல்லை தவிர. பட் பை அண்ட் லார்ஜ் ஐ திங்க் ஜென்ரலா பாத்தீங்கன்னா அவர் பேக் பண்ற பிளேயரை வந்து ரியலாவே பேக் பண்றார். ஸோ ஈகோ சிஸ்டம் நல்லா தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஓகே, ஆனா வெளியில இருக்கிறவங்க வேற மாதிரி அதை பாக்குறாங்க, ரீட் பண்றாங்க, என்னடா கலங்கள் ஏற்படுத்துறது, கான்பிடன்ஸ் போயிடுறதுன்னு. பட் நான் திருப்பி சொல்ற மாதிரி இந்தியன் கண்டிஷன்ஸ்ல வேர்ல்ட் கப் ஆட போறோம். இன்னும் 5 கேம் சவுத் ஆப்பிரிக்காவோட இருக்கு, 5 கேம் நியூசிலாண்டோட இருக்கு. அப்பதான் ரியலா பார்த்து நிர்ணயிப்பாங்க. இந்த கண்டிஷன்ஸ் டெஃபினட்டா இந்தியால இருக்க போறது இல்லை. ஸோ இதெல்லாம் ஒரு ட்ரையல் எக்ஸ்பெரிமெண்ட். இந்த மாதிரி ட்ரையல் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு சீரீஸ் லீட் பண்றோமே, யார் என்ன அவங்களை பார்த்து கை காமிக்க முடியும்?
ஓகே சார். அப்புறம் நம்ம இன்னொன்னு பார்த்தோம்னா, ஆஸ்திரேலியால இப்ப நெறைய சேஞ்சஸ் வந்திருக்கு. காரணம் வந்து ஆஷஸ். ஆ ஹேசல்வுட் வெளில போயிருக்காரு. டிராவிஸ் ஹெட் வெளில போயிருக்காரு. இந்த மாரியான ஆட்கள் போறது வந்து ஆஸ்திரேலியாவுக்கு லாஸ்ட் மேட்ச் ரொம்ப பெரிய ஒரு கடினமான ஒரு விஷயமா இருக்க போதா? அவங்களும் அதே தான் போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷன் நீங்க மார்ச் பேசுறதெல்லாம் கேட்டீங்கன்னா ஓகே இது என்ன பண்றது வேற வழி இல்ல. ஆஷஸ் ஆடுறாங்க ஷீல் கிரிக்கெட் இது அவங்களுக்கு வந்து அந்த ஹிஸ்டாரிக்கா 125-130 இயர்ஸா வந்து ஆஷஸ் ரைவல்ரின்றது அவங்க வந்து ரொம்ப ஹை எஸ்டீம்ல வைக்கிறாங்க. அவங்களுக்கு அதுதான் வந்து டாப் ஆஃப் த பைல் மாதிரி. T20 எல்லாம் லேட்டா தான் எம்ப்ரேஸே பண்ணோம் ஆஸ்திரேலியா 2007 அந்த மாதிரி சமயத்துல எல்லாம் T20க்கே they did not warm upன்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் தான் லேட்லி 21ல வின் பண்ணாங்க. இப்ப நிறைய பேர் ஐபிஎல்லுக்கு வராங்க ஆடுறாங்க. அஃப்கோர்ஸ் அவங்களுக்கும் ரியலைஸ் பண்றாங்க அது அந்த சில்வர் வேரும் நிறைய நம்ம கேபினெட்ல சேர்க்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு இன்வெஸ்ட் பண்றாங்க. இது ஒரு யூத்ஃபுல் சைடு யங் சைடு லாங் பால் அடிக்கிற டால் பேர்லி ஆல்ரவுண்டர்ஸா எடுக்கிறாங்க. நல்லா ஆடிட்டு இருக்காங்க. அவங்களும் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி பேக்வர்ட் ஸ்டெப்பே எடுக்கிறது இல்ல கொளுத்திக்கிறாங்க அப்படியே போயிட்டு எல்லாம் அடிதான் அடிக்க போய் தான் அவுட் ஆறாங்க. யாருமே வந்து மாதிரி பதுங்கி பாயறது அதெல்லாம் கிடையாது. இன்னைக்கு ஓகே கொஞ்சம் கடுகத்தனை ஸ்டாயினிஸ் கொஞ்ச நேரம் லிங்கர் பண்ணார் கொஞ்சம் லாங்கா ஆடிட்டு இருந்த மாதிரி இருந்தது. அவரும் பாத்தீங்கன்னா அவுட் ஆன ஷாட் பாத்தீங்கன்னா ரிவர்ஸ் ஸ்வீப் தான் ஒரு மாதிரி பிளாஷியா ஷாட்டுக்கு தான் போய் அவுட் ஆகும். ஸோ ஸ்டாண்டர்ட் செட் பண்றாங்க ஆஸ்திரேலியன்ஸ் எப்பவுமே அப்படிதான். அவங்களும் ஒரு டெஃபினட் டாப் சைட் டு பீட் தான் இந்தியாவுக்கு வரைச்ச டெஃபினட்டா அவங்க செமிஃபைனல்ல இல்லைன்னா நிறைய பேருக்கு ஷாக்கிங் சர்ப்ரைஸா தான் இருக்கும். ஏன்னா அந்த பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட். ஸோ தே ஒன்ட் பி டூ அஃபெக்டடுங்க. ஓகே சீரீஸே அடிப்பட்டா கூட தே ஒன்ட் பி டூ அஃபெக்டட். பட் சீரீஸ் அடிப்பட போறாங்கன்னு சொல்ல போகுது இல்லை. கண்டிப்பா மவுத் வாட்டரிங் கான்டெஸ்ட் தான் இருக்க போகுது. பிரெஸ்பேன்ல கேபால பவுன்ஸ் இருக்க போகுது. டெஃபினட்டா தே வில் ஆல்சோ பி ஹர்ட். ப்ரொஃபஷனல் பிளேயர்ஸ் கேம் அடிப்பட்டானா கொஞ்சம் கோவம் எரிச்சல் எல்லாமே இருக்கும் டெஃபினட்டா. பட் கேபா அவங்க வென்யூ நல்ல பவுன்ஸ் இருக்கிறதுனால டெஃபினட்டா இருக்கிற சைடு வச்சுதான் ஆட முடியும். இல்லாத ஹேசல்வுட் இல்லையே அவர் ரிட்டையர் ஆயிட்டாரு ஸ்டார்க் இல்லையே மேக்ஸ்வெல் இப்பதான் வந்தாரு ஜாம்பா இப்பதான் வந்தாருன்னு புலம்பிந்து பிரயோஜனம் இல்லை. என்ன பர்சனல் ரிசோர்ஸ் இருக்குதோ அதை வச்சு ஆடணும். பட் அவங்களுக்கும் நல்ல பெஞ்ச் ஸ்ட்ரென்த் இருக்குது. இந்தியா ஆஸ்திரேலியாவுக்கு நிறைய பெஞ்ச் ஸ்ட்ரென்த். ஸோ மவுத் வாட்டரிங் கான்டெஸ்ட் அந்த கார்ட்ஸ்ன்னு சொல்லலாம் சனிக்கிழமை அன்னைக்கு. ஓகே சார். அதே போல தூபே கிட்ட இவங்க எடுக்கிற அந்த கால்ஸ் எல்லாம் வந்துட்டு ஹைலி ரிஸ்கபிள் தானே சார்? இப்போ இன்னைக்கு அவரை டிம் டேவிட் எடுத்த விக்கெட்டுமே பாத்தீங்கன்னா 122 கிலோமீட்டர் ஸ்பீட் தான். பட் ஆனா அந்த ஒரு மைண்ட்ல அவர் ஒரு ஸ்லோ பால போட்டு அவரை டிம் டேவிட்டை எடுத்துட்டாரு. பட் அதே சமயம் 2 ஓவர்ல 20 ரன் கொடுத்துருக்காரு. இதை நம்ம எப்படி சார் பாக்குறது? ரிஸ்கி ஆப்ஷன் தாங்க டெஃபினட்டா. துபே வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஏதோ ஒரு பவுன்சர் போட்டாரு. கொஞ்சம் அவர் கொஞ்சம் ஸ்லோவா இருந்தார். பேட்டோட ஸ்டிக்கர்ல பட்டு பலூன் ஆயிடுச்சு. அது ஒரு பர்சன்டேஜ் ஷாட் இல்ல. கொஞ்சம் கடுகத்துல நிதானத்தை எழுந்துட்டாருன்னு சொல்லலாம். நீங்க சொன்ன டீம் டேவிட் அது முன்னாடி பால் தான் எங்கேயோ அடிச்சு ரூஃபை தாண்டி வெளில போற மாதிரி அடிச்சுட்டு அடுத்த பால் கொஞ்சம் அந்த அட்ரீனலின்ல அந்த ஓவர் எந்தூல கொஞ்சம் குழப்பின்ட்டாருன்னு சொல்லலாம். பட் அனதர் டே அந்த பால் பட்டுந்தா வெளில தேர்ட் மேன் சாரி ஃபைன் லெக் மேல கூட 6 போயிருக்கலாம். பட் அதான் அந்த தின் மார்ஜின். நீங்க சொன்ன மாதிரி துபே டெஃபினட்டா ஓகே ட்ரை பண்றாங்க. அவருக்கு மாத்தி மாத்தி ட்ரை பண்றாங்க. பட் டெஃபினட்டா இந்தியன் கண்டிஷன்ஸ்ல துபே போடுவாரான்றது ரொம்ப ரொம்ப ஒரு ஆப்ஷனை டெஸ்ட் பண்ணி அவருக்கும் ஒரு கேம் டைம் கொடுக்குறாங்க. நிதிஷ்குமார் ரெட்டியும் இல்ல கேம் டைம் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி திருப்பி ஆபரேட்டிவ் வேர்டு வந்து எக்ஸ்பெரிமெண்ட் அதுதான் இன்வெர்டட் கமாஸ்ல. ஸோ எக்ஸ்பெரிமெண்ட் பண்றாங்க வின்னும் பண்றோம். நிறைய பர்சனல்ட்டா பிரைவேட்டா பேசியிருப்பாங்க டெஃபினட்டா. ஸோ நீங்க ஸ்கீம் ஆஃப் திங்ஸ்ல இருக்க போறீங்க அப்படின்ற மாதிரி. பட் ஹேவிங் செட் தட் ஜனவரியில தான் தெரியும் நமக்கு ஸ்குவாட் தெரியும். ஸோ 2-3 பிளேயர்ஸ் அடிச்சுக்கிறாங்க. 2-3 இடத்துக்கு அடிச்சுக்கிறாங்க. ஒரு 4 பிளேயர் அடிச்சுக்கிறாங்கன்னு சொல்லலாம். பட் எல்லாருக்கும் ஒரு ஃபேர் ரன் கொடுத்துட்டு அவங்களுக்கு வந்து ஷைன் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க. பட் தூபேவோட வந்து கிரேட்டர் ஸ்ட்ரென்த் வந்து இஸ் மோர் அ பேட்டிங் ஆல்ரவுண்டர் தான் தவிர போலிங் ஆல்ரவுண்டர் கிடையாது. ஓகே நவ் அண்ட் அகைன் ஒரு பார்ட்னர்ஷிப் பிரேக்கர் மாதிரி பேட்ஸ்மேனும் கொஞ்சம் பேராசப்பட்டு ஒரு ஓடி வர்ற ஸ்டைலும் ஒரு பேச வச்சுட்டு பால் ஆடாம அவரோட வர ரெப்புடேஷன் சுமார் போலர் அப்படின்னு அந்த ரெப்புடேஷன் ஆடுறாங்க. அந்த ரெப்புடேஷன் ஆடுறதுனால இந்த பந்துக்கு கொடுக்குற மரியாதை கொடுக்காம கொஞ்சம் பேராசப்பட்டு இழுத்து அடிக்க போய் கண்ணாப்பின்னு அடிக்க போய் அவுட் ஆறாங்க. தவிர பயங்கர கன்னிங் பும்ரா போடுற மாதிரி கன்னிங்கோ வருண் போடுற அந்த கன்னிங் கைல் கீல் அதெல்லாம் ஒன்றும் பெருசா பிரமாதமா இல்லை. ஓகே நேரா போடுறாரு விக்கெட் போடுறாரு. தவிர லேக் ஆஃப் பேஸ் சம்டைம்ஸ் பேட்ஸ்மேனுக்கு இரிட்டேட் பண்ணும். யூத் அடிக்க போய் நான் சொன்ன மாதிரி அவர்கிட்ட அந்த பிழை ஏற்படுறது. அதனால தான் அவருக்கு அந்த விக்கெட் கிடையாது. பட் டெஃபினட்டா டாப் 5 பவுலர்ஸ்ல ஒன் டேல தூபேவை நீங்க எடுத்தீங்கன்னா சிக்கல் நிறைய இருக்குன்னு தான் சொல்லணும் உண்மையா. ஓகே சார். இவ்வளவு நேரம் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு மிக்க நன்றி சார். இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். நன்றி.